டோய் குட் மார்னிங் செல்வங்களே. குட் மார்னிங் தாத்தா. தாத்தா, நீங்கள் என்னென்னவோ பேசுகிறீங்க, என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணுறீங்க. சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்களே, எது அதையும் நல்லது கெட்டது மெய் பொய் ஒன்று எல்லா இதெல்லாம் இருக்குதுன்றீங்க. அதுவே உண்மையாக இருக்கலாம், அதே உண்மை இல்லை கற்பனை, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ இப்படி பண்ணதாக்கா நீங்கள் இப்போது திடீர்னு பண்ண மாட்டீங்க. நீங்கள் தொட்டீர் பழக்கம் சுடுகாடு மட்டும், சுடுகாடு வரை என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் ஏதாவது நோண்டி நின்றுருப்பீங்க, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த சமயத்தில் ஏதாவது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்களா? சொல்லுங்கள் தாத்தா. எஸ் செல்வங்களே, நிறையா இருக்கிறது. ஒரு முறை என்ன பண்ண, ஒரு ரூமில் யாரோ வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசியிருந்தாங்க. ரூம்லேருந்து சத்தம் வந்து நின்றுச்சு, கதவு சாத்திட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த ரூமு சாத்திட்டுக்குது, ஆனால் சத்தம் மட்டும் வந்து நிற்குது. எப்படி சத்தம் வருது, யார் இருக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ரூமை திறந்து பார்த்தா என்னுடைய சகோதரர்கள் யாரோ அம்மா அப்பா எல்லாம் பேசியிருந்தாங்க. அப்போ உடனே சாத்திட்டேன். ஓ, உள்ளேருந்து இவங்க பேசினுக்கிறாங்களா, அதான் சத்தம் வந்துருக்குது சொல்லிட்டு மெதுவாக மூட்டிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், உக்காந்து இங்கே ஒரு அந்த காலத்தில் ரேடியோ டிரான்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், ஸ்பீக்கர்லாம் இருக்கும். நான் என்ன பண்ணேன், இது உள்ள வந்து பாட்டு வருது, யாரோ பாட்டு பாண்டுக்கிறாங்களே, பாட்டு வருது, இந்த ரேடியோ உள்ளேருந்து பாட்டு வருது, இது உள்ள யார் பாடினுக்கிறாங்கோ, பாடுறாங்கோ, பேசுகிறாங்கோ, சிரிக்கிறாங்கோ, இது உள்ள யார் பேசினுக்கிறாங்கோ நான் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா எல்லாம் எங்கேயும் வெளியே போயிட்டு இருந்தார். வீடு இல்லை, யாரும் இல்லை, எனக்கு என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எடுத்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு ரேடியோவில் என்னென்ன பாட்டு வந்து இருந்துச்சு. பாட்டு வந்துட்டோன்னா உள்ளேருந்து யார் பாடினுக்கிறாங்க பார்த்தலாம்லான்னு சொல்லிவிட்டு அந்த ரேடியோ பின்னால் இருக்கிற கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பார்த்தா உள்ளே யாரும் இல்லை. அப்போ யாரும் இல்லாத எப்படி பாட்டு வருது, உள்ளே யார் பாடினுக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா யாருமே இல்லை. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். அந்த ரூம்லேருந்து சத்தம் வந்து இருந்துச்சு. அந்த ரூமை திறந்து பார்த்தா யாரோ பேசியிருந்தாங்க. ஓகே, அதை மூடிட்டாங்க வான்னு. அப்போ இதே மாதிரி இந்த ரேடியோ உள்ள வந்து யாரோ பாட்டு பாடினுக்கிறாங்க, பேசுகிறாங்க, யார் பார்த்தலாம் சொல்லிவிட்டு பின்னால் இருக்கிற பாக்ஸை அந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாக்கா உள்ளே யாருமே இல்லை. என்னடா அது சொல்லிட்டு உடனே யாரும் வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை உடனே மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுருந்து அப்போந்து என் தலை சும்மா இல்லை. இதெல்லாம் யாரும் இல்லாத எப்படி பேசுகிறாங்கோ, எப்படி பாட்டு பாடுறாங்கோ அப்படின்ட்டு இதை கண்டுபிடிச்சேன்னான்ட்டு யோசனை இருந்தேன். கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு முறை சைலண்ட்டாக யாரோ ஃபுல்லாக பாடினாங்க ரேடியோவில். சைலண்ட்டாக போயிட்டு பின்னால் இருக்கிற கவர் ஓப்பன் பார்த்தேன், யாரும் இல்லை. இது என்னடா அது, யாரும் இல்லாத எப்படி பாட்டு வருது, யார் பாடுறாங்கோ, யார் பேசிட்டுருக்கிறாங்கோ, திறந்து பார்த்தா எங்கேயா மாயமாக போயிட்டுருக்குறாங்க.
அப்புறம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே நாட்கள் கலந்து விட்டன. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு ரூமில் இந்த சத்தம் வந்துருந்துச்சு. மெதுவாக அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ளே யாராவது பேசிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த டிவி உள்ளோ, அந்த ரேடியோ உள்ளோ, ஸ்பீக்கர்லேருந்து யாரோ பேசினுக்கிறாங்க, பாடுறாங்க அப்பப்போ. யாராக்குறாங்கன்ட்டு பார்த்துடலான்ட்டு ஓப்பன் பார்த்தா யாரும் இல்லை. இது மாயமாக்குதுன்ட்டு ஒரு நாள் யோசிச்சுன்னு இருந்தேன். அது ஒரு நிகழ்ச்சி.